கிறிஸ்துவின் விழாவில ஏற்பட்ட அந்த காயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு காட்சி. பார்த்த உடனே தியாகம், ரட்சிப்புன்னு பெரிய பெரிய அர்த்தங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த ஒரே ஒரு காயத்துக்கு பின்னாடி நாம யாருமே யோசிச்சு பார்க்காத ஆச்சரியமான ரகசியங்கள் பொதிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்போ இந்த இடைக்கால ஓவியத்தை கொஞ்சம் உத்து பாருங்க. இதுல ஒரே நேரத்துல ரெண்டு படைப்புகள் நடக்குது. ஒரு பக்கம் ஆதாமோட விலா எலும்பிலிருந்து ஏவாள் உருவாகுறாங்க, இன்னொரு பக்கம் கிறிஸ்துவோட விழாவிலிருந்து திருச்சபை பிறக்குது. பாத்தீங்களா? அப்போ இது வெறும் காயம் இல்ல, ஒரு புதிய சகாப்தத்தோட பிறப்பிடம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல, இது கிறிஸ்தவ நம்பிக்கையோட அச்சாணினே சொல்லலாம். சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம், அது மூலமா மனித குலத்துக்கு கிடைச்ச மீட்புன்னு எல்லாத்தையும் இது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஆனா இந்த காயத்தோட கதை நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. நமக்கு தெரிஞ்ச கதைக்கப்புறம் பல மர்மங்களும் வியப்பூற்ற விளக்கங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க அதெல்லாத்தையும் ஒன்னொன்னா வெளிக்கொண்டு வருவோம். சரி, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த காயம் எப்படி உருவாச்சுன்னு பைபிள் சொல்ற பாரம்பரிய கதைய பாப்போம். இது நம்ம பலரும் கேட்ட கதைதான். அந்த சிப்பாயோட பேரு லாங்கினஸ். அவருதான் அந்த புனித ஈட்டியால கிறிஸ்துவ குத்தியதா நம்பப்படுது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த லாங்கினஸ்கிற பேரு பைபிளோட ஒரிஜினல் வெர்ஷன்ல கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் எழுதப்பட்ட நற்செய்திகள்ல தான் இந்த பேரை முதல்ல குறிப்பிடுறாங்க. காலப்போக்குல இந்த கதை எப்படி வளர்ந்திருக்குன்னு பாருங்களேன். முதல்ல யோவான் நற்செய்தியில ஒரு பேர் தெரியாத சிப்பாய் குத்துனதா மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட கிபி 586ல தான் லாங்கினஸ்ங்கிற பேர் ஒரு கையெழுத்து பிரதியில வருது. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கதை இன்னும் பெருசாவுது. லாங்கினஸுக்கு கண்ணு தெரியாது, கிறிஸ்துவோட ரத்தம் கண்ணுல பட்டதும் பார்வை வந்துடுச்சுன்னு ஒரு அற்புதம் சேருது. பாத்தீங்களா, ஒரு சிப்பாயோட செயல் எப்படி ஒரு புனிதரோட கதையா மாறுச்சுன்னு? இதுதான் இந்த காயத்தோட அடித்தள கதை. ஆனா இங்க இருந்துதான் கதை ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுக்குது. ஒரு மரணத்தோட சின்னமா இருந்த இந்த காயம் எப்படி ஒரு பிறப்போட சின்னமா மாறுச்சு? வாங்க பார்க்கலாம். இடைக்கால இறையியலாளர்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு ஒப்பீட்டை கொண்டு வராங்க. ஆதாமோட விலா எலும்புல இருந்து ஏவாள் பிறந்ததால மனிதகுலம் தொடங்குச்சு. அதே மாதிரி கிறிஸ்துவோட விழாவிலிருந்து திருச்சபை பிறந்ததுனால ரட்சிப்பு தொடங்குச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க பார்வையில இது ஒரு அழிவு அடையாளம் இல்ல, இது ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய ஜீவனை கொடுக்கற ஒரு திறப்பு. இது இன்னொரு படி மேல போகுது. இயேசு ஒரு தாயாக பார்க்கப்பட்டார். ஒரு தாய் பிரசவ வலிய தாங்குற மாதிரி கிறிஸ்துவோட பாடுகள் பார்க்கப்பட்டுச்சு. இந்த காயம் திருச்சபைய பெத்தெடுத்த ஒரு கருப்பையாக உருவகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த தாய்மை உருவகம் இன்னும் வலுப்பெற்றது. ஒரு குழந்தை தாய்கிட்ட பால் குடிக்கிற மாதிரி ஆன்மீகவாதிகள் கிறிஸ்துவின் காயத்திலிருந்து ஆன்மீக உணவு பெறதா எழுதினாங்க. ஆக காயம்ங்கிறது வலியோட சின்னம் மட்டும் இல்ல, அது ஊட்டச்சத்தோட சின்னமாவும் மாறுச்சு. இப்போ நாம பார்க்க போற விஷயம் இன்னும் ஆழமானது, சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். பக்திங்கிறது எப்படி மனசளவுல மட்டும் இல்லாம உடலளவிலும் ரொம்ப தீவிரமா மாறுச்சுன்னு பாப்போம். 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புனித போனவென்ச்சர் என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசிகளை சும்மா தூரத்துல இருந்து காயத்தை பார்க்காதீங்க, மனசால அந்த காயத்துக்குள்ளே நுழைஞ்சு போங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளோ ஒரு நெருக்கமான ஆழமான ஆன்மீக அனுபவமா இருந்திருக்கும். இந்த படத்தை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இங்க காயத்தை தத்ரூபமா வரையல, அதுக்கு பதிலா ரொம்ப அலங்காரமா பார்த்த உடனே ஒரு பெண்ணுறுப்பு மாதிரியான வடிவத்துல வரைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த காயம் மேல இருந்த பக்தி எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு குறியீடுகளோட இருந்துச்சுன்னு புரியுது. சில நவீன கால ஆய்வாளர்கள் இந்த பக்தி செயல்களை ஒருவிதம் புனிதமான பால் புதுமை சார்ந்த காமமா விவரிக்கிறாங்க. புனிதம், உடல் சார்ந்த இன்பம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருந்த கோடு அப்போ ரொம்ப மெல்லிசா இருந்திருக்கு. சரி, இந்த மாதிரி தத்துவத்வார்த்தமான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியில வந்து நிஜ உலகத்துக்கு வருவோம். அந்த காலத்து மக்கள் இந்த படங்களோட நிஜமாவே எப்படி பழகுனாங்க? இங்க தொட்டுணரக்கூடிய பக்திங்கிற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா தொடு உணர்வை மையமா வச்ச பக்தி. அந்த காலத்துல மக்கள் புனித படங்களை சும்மா பார்த்துட்டு போகல, அத கையில வச்சுக்கிட்டாங்க, முத்தமிட்டாங்க, ஏன் உடம்புல கூட கட்டி வச்சுக்கிட்டாங்க. அந்த உடல் ரீதியான தொடர்பு அவங்க பக்திக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதுக்கு இதோ ஒரு முதல் உதாரணம். இதுக்கு பேரு பிறப்புச் சுருள். பிரசவ வலியால துடிக்கிற பெண்கள் தங்களோட வலிய கிறிஸ்துவோட வலியோட இணைச்சு பாத்துக்க இத உடம்புல கட்டிப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சமீபத்துல விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செஞ்சப்போ இதுல நிஜமான மனித கர்ப்பப்பைவாய் திரவங்கள் படிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வெறும் சிம்பல் இல்ல, ஒரு உண்மையான உடல் ரீதியான இணைப்பு. அடுத்ததா இது ஒரு உயர்குடி பெண்மணியோட தனிப்பட்ட ஜெப புத்தகம். இதுல பாருங்க, கிறிஸ்துவின் காயம் தியானத்தோட மையப்பொருளா ரொம்ப உணர்ச்சி பூரணமா இருக்கு.
இது ஏதோ பொதுவா எல்லாரும் பாக்குற பொருள் மாதிரி இல்ல, ரொம்ப பர்சனலான அந்தரங்கமான ஒரு உறவை காட்டுது. இந்த ஓவியத்தோட ஓரத்துல ஒரு சுவாரஸ்யமான காட்சி இருக்கு. ஒரு பக்கம் புனிதமான சிலுவை காட்சி, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அணில் ஒரு பொந்துக்குள்ள போற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல அணில்ங்கிறது ஒரு பாலியல் உருவகம், அதாவது ஒரு புனிதமான காட்சிக்கு நடுவுலயே ஒரு சின்ன உலகியல் சார்ந்த நகைச்சுவை. இதிலிருந்து புனிதமும் லௌகீகமும் எப்படி ஒன்னோட ஒன்னு கலந்திருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாம இந்த ஆய்வோட முடிவுக்கு வரோம். இந்த வரலாற்று பார்வைகள்லாம் நம்மளோட சிம்மனிக்கு புரிதலை எப்படி கேள்விக்குள்ளாக்குது, ஒரு சின்னத்தோட அர்த்தம் காலப்போக்குல எப்படியெல்லாம் மாற முடியும்னு பார்க்கலாம். இங்க இருபார்வைத்தன்மைன்னு ஒரு தியோரி இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு படத்துக்கும் 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்னு, அந்த படம் உருவாக்கப்பட்ட காலத்துல மக்கள் அதை எப்படி பார்த்தாங்கங்கிறது. இன்னொன்னு, இப்போ நாம நம்ம பார்வையில அதை எப்படி பார்க்கறோங்கிறது. ஒரு இடைக்கால மனிதர் பார்த்த மாதிரியே நம்மால பார்க்க முடியாதுதான். ஆனா நம்மளோட இந்த வேற மாதிரியான பார்வை அதுல ஒளிஞ்சிருக்கிற புது உண்மைகளை நமக்கு காட்டுது. இந்த இடைக்கால படங்கள்ல இருந்த பாலின நெகிழ்வுத்தன்மைய இன்னைக்கு நவீன கோட்பாடுகள் புதுசா அணுகுது. கிறிஸ்துவின் உடல ஆண் பெண் வரையறைக்கு அப்பாற்பட்டதா பார்க்க இது வழிவகுக்குது. ஏன், ஒரு புதிய வாழ்க்கைக்கு மாறுறதுக்கான ஒரு திருநங்கை உருவகமா கூட பார்க்கறாங்க. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காயத்தோட அர்த்தம் ஒரே மாதிரி இல்ல, அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. இந்த காயத்தோட கதை நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. நாம தினமும் சாதாரணமா பார்த்துட்டு போற சின்னங்களுக்கு பின்னாடி நாம நினைக்கிறத விட ஆழமான, சிக்கலான, சில சமயம் ரொம்பவே ஆச்சரியமான கதைகள் ஒளிஞ்சிருக்கலாம். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சின்னத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. ஒருவேளை அதோட உண்மையான ரகசியம் நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கலாம் இல்லையா?